ஓம் சாந்தி. 14/5/26 बाबा சொல்றார், मीठे बच्चे जैसे बाबा प्यार का सागर है, उनके जैसा प्यार दुनिया में कोई कर नहीं सकता, ऐसे तुम बच्चे भी बाप समान बनो, किसी को रंज मत करो. இனிமையான குழந்தைகளே, பாபாவை போன்ற அன்பு கடலானவர் உலகத்தில் வேறு யாருமே இருக்க முடியாது. அவரை போல பாபா எப்படி அன்பு கடலாக இருக்கின்றாரோ, பாபா எப்படி அன்பு கடலாக இருக்கின்றாரோ, அவரை போல உலகத்தில் வேறு யாருமே அன்பு செலுத்த முடியாது. அவரை போல வேறு யாருமே அன்பு செலுத்த முடியாது. அப்படிப்பட்ட தந்தைக்கு சமமாக குழந்தைகளாகிய நீங்களும் ஆகுங்கள். அப்படிப்பட்ட தந்தைக்கு சமமாக நீங்களும் ஆகுங்கள். அப்படின்னா உங்களை போல அன்பு செலுத்துகிற மாதிரி உலகத்தில் வேறு யாருமே இருக்கக்கூடாது. அப்படி ஆகுங்க. நீங்கள் யாரையும் கோபப்படுத்தி விடாதீர்கள். நீங்கள் யாரையும் கோபப்படுத்தி விடாதீர்கள். கவர்மெண்ட்டில் கூட கொலை செய்கிறவங்களை விட கொலை செய்ய தூண்டுறவங்களுக்கு குறைச்ச தண்டனையா அதிக தண்டனையா? அதிக தண்டனை. தூண்டி விடுறதுன்றது கொண்டு இருக்குல்ல. கோபப்படுறது விகாரம்தான், ஆனால் கோபப்படுத்துறது அது இன்னும் பெரிய விஷயம். நமக்கு தெரியணும் எதை சொன்னால் யாருக்கு கோபம் வரும், அப்போ அதை சொல்லக்கூடாது. எதை செஞ்சால் யாருக்கு கோபம் வரும் அதை செய்யக்கூடாது. பாபா நேற்றும் அப்படி தான் சொல்லியிருந்தார். யாரையும் கோபப்படுத்துகிற மாதிரி நீங்கள் வார்த்தை எதுவும் பேசாதீங்க. யாரையும் தொந்தரவு பண்ணுற மாதிரி நீங்கள் வார்த்தை எதுவும் பேசாதீங்க. அவங்க தொந்தரவு பட்டாங்க, கோவப்பட்டாங்க கிடையாது. நான் அப்படி அதுக்கு ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது. பாஷா கிசிக்கோ ரஞ்ச் மத்து கரோ, நாராஜ் மத்து கரோ. யாரையுமே நீங்கள் தொந்தரவு செய்யாதீர்கள், கோபப்படுத்தாதீர்கள், அல்லது மகிழ்ச்சியற்றவராக ஆக்கிவிடாதீர்கள். அதுக்கு ரெமெடி என்ன? பாபாவை மாதிரி அன்பு கடலா ஆகிடுங்க அப்படின்றார். பிரசन्न किस प्रकार के ख्यालात चलते रहे तो खुशी का पारा चढ़ा रहेगा. கேள்வி, எந்த விதமான சிந்தனை நடந்து கொண்டே இருந்தால் எல்லையற்ற குஷி ஏற்படும். எந்த விதமான சிந்தனை நடந்து கொண்டே இருந்தால் எல்லையற்ற குஷி ஏற்படும். अभी हम ज्ञान रत्नों से अपनी झोली भर रहे हैं, फिर यह कहानियाँ आदि सब भरपूर हो जाएगी. இப்பொழுது நாம் ஞான ரத்தினங்களால் நமது பைகளை நிறைத்து கொண்டு இருக்கிறோம். இப்பொழுது நாம் நமது பைகளால் ஞான ரத்தினங்களை நிறைத்து கொண்டு இருக்கிறோம். பிறகு இந்த சுரங்கங்கள் எல்லாம் நிறைந்து போய்விடும். பிறகு இந்த சுரங்கங்கள் எல்லாம் நிறைந்து போய்விடும். நாம் காலியாக இருக்கிறதுனால சுரங்கம் காலி ஆகிடுச்சு. தங்க சுரங்கம் எத்தனையோ இழுத்து மூடியாச்சு. பாபா சொல்கிறார், நீங்கள் ஞான ரத்தினத்தால் பைகளை நிறைச்சிட்ருக்கிறீங்க. பிறகு இந்த சுரங்கங்கள் எல்லாம் நிறைந்துவிடும். வகா சத்யுமே ஹம் சோனேக்கே மகள் பனாயேங்கே. அங்கு நாம் சத்யுகத்தில் தங்க மாளிகைகளை கட்டுவோம். அங்கு சத்யுகத்தில் நாம் தங்க மாளிகைகளை கட்டுவோம். ஹமாரா எக் பிராமன் குல் உத்தம் குல்கே. நமது இந்த பிராமண குலம் உத்தம குலம். ஹம் சச்சி சச்சி சத்திய நாராயண் கி கதா அமர் கதா சுன்தே அவர் சுனாத்தேகே. நாம் உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணனின் கதையை, அமர கதையை கேட்டுக்கொண்டும் கூறிக்கொண்டும் இருக்கிறோம். நம்முடைய குலம் உயர்ந்தது. நம்ம சத்திய நாராயணன் கதை, அமர கதையை கேட்கின்றோம், பிறருக்கு கூறுகின்றோம். ஐசே ஐசே கியாலா சல்தே ரகே தோ குஷி கா பாரா சடா ரகேகா. இப்படியெல்லாம் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தால், ஒன்று தங்கம் நிறைச்சிருக்கிறோம், அதாவது ரத்தனங்களை இப்போ நிறைக்கிறோம், அதனால் பிறகு சுரங்கங்களெல்லாம் நிறைஞ்சிரும். ரெண்டாவது,
நாம் உத்தம பிராமண குலத்தை சேர்ந்தவர், சத்தியநாராயண கதை அமர கதை கேட்குறோம், மற்றவங்களுக்கு சொல்கிறோம். இப்படியெல்லாம் சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தால் எல்லையற்ற குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். எல்லையில்லாத குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. बच्चे बाप की याद में बैठेगे. குழந்தைங்க பாபாவுடைய நினைவில் அமர்ந்திருக்கிறீங்க. எங்க ஸ்ரீமத் அர்த்தாத் சிரேஷ்டத்தை சிரேஷ்ட மத் மில்தீகே. இங்கே நமக்கு ஸ்ரீமத், அதாவது உயர்ந்ததிலும் உயர்ந்த பாதை நமக்கு கிடைக்கிறது. யாதிக்கு யாத்திரா பகுத் மீட்டீகே. நினைவு யாத்திரை ரொம்ப இனிமையானது. சில நேரத்தில் கஷ்டம் பார். நினைவு யாத்திரை கொஞ்சம் உழைப்புக்கானது, கஷ்டம் கிடையாது, அது முயற்சிக்கானதும் பார். இன்றைக்கு என்ன ரொம்ப இனிமையானது நினைவு யாத்திரை. பகுத் மீட்டி ஹே, ஸ்வீட் அப்படின்றார். बच्चे नंबरवार पुरुषार्थ अनुसार जानते हैं, जितना बाप को याद करेंगे उतना बाबा स्वीट लगेगा. குழந்தைங்க வரிசை கிரமமான புருஷார்த்தத்தின் அனுசாரம் புரிஞ்சிருக்கிறீங்க. எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பாபா ஸ்வீட்டாக இருப்பார். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு செய்வீங்களோ அந்த அளவுக்கு பாபா எப்படி இருப்பாராமா? ஸ்வீட்டாக இருப்பாராமா. சாக்ரின் வேணா. பாபா யாரு? சாக்ரின் இல்லையா? இனிப்பின் சாராம்சம் அல்லவா? एक बाप ही प्यार करते हैं, बाकी सब मार देते हैं. ஒரு பாபா தான் அன்பு செய்கிறார், மற்றவர்களெல்லாம் அடிக்கின்றார்கள். மாறுதே, அவர் பியார் கொடுக்கிறார், மற்றவங்கெல்லாம் மாறுதே தேகின்றார், அடிக்கிறாங்க. நிறைய பேருக்கு அடி உழுதுன்னு கூட தெரியாது. ஆனால் உண்மை என்னது? பாபா கொடுக்கறத தவிர மற்றவங்க கொடுக்கறது மார் அப்படின்றார், அடி அப்படின்றார். दुनिया सारी एक दो को टुकराती है, बाप प्यार करते हैं उनको सिर्फ तुम बच्चे ने जाना है. உலகத்தில் எல்லாரும் ஒருத்தர் மற்றவரை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க, துண்டாடிட்டு இருக்கிறாங்க, வதைத்து கொண்டு இருக்கிறார்கள். பாபா தான் அன்பு செய்கிறார், அதை குழந்தைங்களாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கிறீங்க. பாப் கருத்தேகே, பாபா சொல்கிறார், மே ஜோஹூ ஜைசாகும் கித்தனா படாகும் பத்தாவோ ஹமாரா பாப் கித்தனா படா ஹே. பாபா சொல்கிறார், நான் யார், நான் எப்படி இருக்கிறேன், எவ்வளோ பெரியவராக இருக்கிறேன், அது உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. சொல்லுங்க மற்றவங்கள்ட்ட, என்னோட பாபா எவ்வளோ பெரியவர் தெரியுமா? மாயாட்ட என்ன சொல்லணும்? என் பாபா எவ்வளோ பெரியவர் தெரியுமா? பிரச்சனைகிட்ட என்ன சொல்லணும்? என் பாபா எவ்வளோ ஸ்வீட்டு தெரியுமா? பாபாட்ட போய் சொல்லக்கூடாது, பாபா எனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்திருக்கு தெரியுமான்னு என்ன பண்ணக்கூடாது, சொல்லக்கூடாது. பிரச்சனைகிட்ட போய் சொல்லணும், என்னோட பாபா எவ்வளோ ஸ்வீட், என்னுடைய பாபா எவ்வளோ பெரியவர். தோ ககத்தேகே பாப் தோ ககத்தேகே பிந்திகே அவுர் தோ கோயி ஜான்தே நகி. சும்மா, அதாவது பிந்தி புள்ளின்னு சிலர் சொல்கிறாங்க, ஆனாலும் அவரை யாருமே தெரிஞ்சிக்கல. பச்சே பி கடி கடி பூல் ஜாத்தேகே. ஏன் நாம் கூட அடிக்கடி மறந்து போயிடுறோம். ககுத்தேகே சொல்கிறோம், பாபாவை ஏன் மறந்தே அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிறோம், என்ன சொல்கிறோம்? பக்தி மார்க்கத்தில் பெரிய பெரிய சித்திரங்களை வைத்து பூஜை செய்து கொண்டிருந்தோம். அப்போ பிந்திக்கோ கைசை யாது கரை. இப்போ நீ புள்ளின்னு சொல்கிற, புள்ளியை நான் எப்படி நினைக்கிறது? பிந்திக்கோ ஹி யாது கரேகினா. பாபா சொல்கிறார், புள்ளியைத்தானே நினைக்கும். நான் எப்படி புள்ளியை நினைக்கிறது? பெரிய சிலையை நினைச்சு பழகிட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு பாபா சொல்கிறார், புள்ளியைத்தான் நினைக்கும். தேகத்தை நினைக்கட்டும், ஆனால் நான் யார்? புள்ளி. எனக்கு புள்ளியை விட்டால் நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆத்மா புரிந்திருக்கிறது, நாம் புள்ளியாக இருக்கிறோம். ஹமாரா பாப்பி ஐசேகே, நம்முடைய பாபாவும் அப்படித்தான். ஆத்மா தான் பிரசிடெண்ட், ஆத்மா தான் வேலைக்காரன். நடிப்பது ஆத்மா தான். சொல்லிக்கலாம் பேச்சுக்கு அவர் பிரசிடெண்ட்டு இவர் வேலைக்காரன்ட்டுன்னு, ஆனால் ரெண்டுமே என்னது? நடிப்பு. ரெண்டுமே நடிப்பு. அவர் பிரசிடெண்ட்டாக நடிக்கிறார், அந்த ஆத்மா என்ன பண்ணுது? நம்ம கண்ணுக்கு பிரசிடெண்ட் தெரியக்கூடாது. திரௌபதி முர்மு வராங்க அப்படின்னா ஒரு உலகம் படபடத்துட்டு போட்டோம், நமக்கு என்ன தோணணும்? அவங்க ஆத்மா. ஒரு வேலைக்காரங்க வராங்க, அவங்க யார் அப்படி பார்க்க முடியுமா? வேலைக்காரங்களையும் திரௌபதி முர்முவையும் ஒன்றால் பார்க்க முடியுமா? அது அவங்க நடிப்பு, இது இவங்க நடிப்பு. இப்படிலாம் பார்த்துட்டோம்னா நம்மளை விட்டால் வேறு யார் சத்தியுகத்துக்கு வர முடியும்? பாபா சொல்கிறார்,
ஒரு கிளாஸில் சச்சின் பாய் சொல்கிறார், 80% நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணுங்க, 20% தானாக பாபா நினைவு வந்துடும். கிரேஸ் மார்க் இல்லை, 20 மார்க்கு. அது சொல்லுவாங்க இல்லையா, கடமையை செய் பலனை எதிர்பாராது. நீங்கள் ஆத்ம பயிற்சி பண்ணுங்க, அங்கே பாபா நினைவெல்லாம் தானாக வந்துடும். பாபா நினைவு வரலையேன்னா நம்ம ஒரு நாளைக்கு 80% பாபா நினைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோமோ, கொடுக்குற உழைப்பு கொடுத்துட்டோம்னா, பாபா சொல்கிறார், நம்மளை பொறுத்தளவில் ஜனாதிபதியும் சரி வேலைக்காரரும் சரி 2 பேருமே யார்? ஜனாதிபதிக்கு உரிய ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அந்த வரவேற்பு கொடுக்கணும். ஆனால் உள்ளுக்குள்ளே எப்படி தெரியணும் அவங்க நம்ம கண்ணுக்கு? அவங்க ஆத்மா. வேலைக்காரங்களே எப்படி கொண்டு போகணுமோ கொண்டு போகணும். ஆனால் நம்ம கண்ணுக்கு யாராக தெரியணும்? ஆத்மா. அவங்க ஆத்மா. அவங்க பார்ட் அவங்க நடிக்கிறாங்க. பாபா சொல்ற பார்ட் ஆத்மா ஹி பச்சாத்தே. நடிக்கிறது ஆத்மா தான் அந்த பார்ட்டை என்ன பண்ணுது? நடிக்குது. நானும் ஆத்மா, நீயும் ஆத்மா, எல்லாருமே ஆத்மா. பாபா சொல்றார், பாப் ஹே சப்சே ஸ்வீட். சரி, பாபா யாரு? அவர் எல்லாரை விட ஸ்வீட்டு. அவர் எல்லாரை விட ஸ்வீட். சப் யாது கர்த்தே ஹே, எல்லாரும் அவரை நினைக்கிறாங்க. ஹே பதீத பாவனா, துக்கம் நீக்கி சுகம் தருபவரே வாருங்கள் என்று. இப்போ குழந்தைங்களாகி உங்களுக்கு நிச்சயம் ஏற்பட்டுடுச்சு. ஹம் ஜிஸ்கோ பிந்தி ககத்தே ஹே வகு பகுத் சூக்ஷ்ம ஹே பரந்து மகிமா கித்தனி பாரி ஹே. நாம் யாரை புள்ளி பிந்தின்னு சொல்கிறோமோ, பாபா அவர் என்ன, அவர் புள்ளியாக இருக்கார். அவர் இந்த மைக்கை தூக்கி இங்கே வைனா வைப்பாரா? அவர் புள்ளியாக தானே இருக்கிறார். அப்படி இல்லை, அவர் பிந்தி தான், அவர் புள்ளி தான். ஆனால் அவர் ரொம்ப சூக்ஷ்மந்தான். ஆனால் அவர் போன்ற மகிமை வேற யாருக்குமே கிடையாது. மூர்த்தி சின்னது தான், ஆனால் கீர்த்தி அவரை போல, பாவசா அவரை போல மகிமை வேற யாருக்குமே கிடையாது. பல் மகிமா காத்தேவிக. உலகத்தில் சும்மா பாடுறாங்க. என்ன பாடுறாங்க? மகிமை பாடுறாங்க, ஞான கடல், சாந்தி கடல். ஆனால் புரிஞ்சிக்கவே இல்லை அவர் வந்து எப்படி சுகம் தருகிறார் என்று. மீட்டே மீட்டே சில்ட்ரன் ஹரேக்கு சமைச்சு சக்தேகே. இனிமேலும் இனிமையான குழந்தைங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சிக்க முடியும். கோன் கோன் கித்தனா ஸ்ரீமத் பர் சல்தேகே. யார் யார் எந்த அளவுக்கு ஸ்ரீமத் படி நடக்கிறோம். ஸ்ரீமத் மில்தீகே சர்வீஸ் கர்னேக்கி. ஸ்ரீமத் கிடைக்குது. என்ன ஸ்ரீமத் கிடைக்குது? ஸ்ரீமத் நமக்கு என்ன கிடைக்குது? சேவா பண்ணுங்க. ஸ்ரீமத் என்னது? ஆத்ம பயிற்சியெல்லாம் சரி, ஓகே. பரமாத்மா நினைவெல்லாம் ஓகே. தாரணெல்லாம் சரி, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு ஸ்ரீமத் என்ன? அதெல்லாம் ஓகேங்கிறதுனால தான் நமக்கு பாபா அடுத்த சப்ஜெக்டுக்கே வரார். இப்போ 4வது சப்ஜெக்ட் என்னது? இப்போ ஸ்ரீமத் கிடைக்குது, சேவா பண்ணுங்க. பகுத் மனுஷிய பீமார் ரோகி. நிறைய மனுஷங்க நோயாளிகளாக இயலாதவர்களாக இருக்கிறார்கள். பகுத்துகே ஜோ ஹெல்த்தி பீகே. நிறைய பேர் நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்க. ஹெல்த்தியானவங்களுடைய வேலை என்னது? உடம்பு சரியில்லாதவங்களுக்கு உதவுவது. பாபா சொல்ல, இப்போ ஆத்மா நாம் ஹெல்த்தியாக இருக்கிறோம். ஆத்மா இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்கிறாங்க? பீமாரி, நோயில் இருக்கிறாங்க. பாரதவாசிகள் புரிஞ்சிருக்கிறீங்க, சத்தியுத்தினுடைய ஆயுள் ரொம்ப நீண்டது. ஆவரேஜ் 125லேருந்து 150 வருஷம் வரைக்கும் இருந்தது. ஹரியே கப்பனி ஃபுல் ஆயு பூரி கர்த்தே. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய முழு ஆயுளை முழுசாக அனுபவிப்பாங்க. யஹ் தோ பில்குல் ஹி சீச்சி துனியாகே ஜோ பாக்கி தோடா சமைகி. ஆனால் இந்த உலகம் அப்படி இல்லை. எப்போ யார் போகிறாங்க? இந்த உலகம் முற்றிலும் சீச்சியானது. இது இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்க போகுது. இந்த உலகம் இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்க போகுது. கொஞ்ச காலம்தான் அப்படின்னாலே நமக்கு எல்லா விதமான பிரச்சனையும் ஒன்றும் இல்லாமல் போயிடும். மனிதர்கள் பெரிய பெரிய தர்மசாலைகளை எல்லாம் இப்பொழுது வரைக்கும் உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள். புரியவில்லை. ஏக பாக்கி கித்தனா சமய ஹோகி. இன்னும் இந்த தர்மசாலை கட்டிட்டு இருக்கிறதெல்லாம் எவ்வளவு காலம் இருக்க போகுது? தர்மசாலை கட்டுறோம்னாலே மனிதர்கள் பாவம் கஷ்டப்படுறாங்கன்னு அர்த்தம். இந்த தர்மசாலை கட்ட வேண்டிய காலம் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு இருக்க போகுது? கோவில்கள் எல்லாம் உருவாக்குறாங்க, லட்சக்கணக்கான ரூபாய் செலவழிக்கிறாங்க. உன்கி ஆயு பாக்கி கித்தனி சமய ஹோகி. ஆனால் அவங்களுக்கு ஆயுள் இன்னும் எவ்வளவு காலம் இருக்க போகுது? தும் ஜான்தே ஹோ. நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. கோவில் கட்டுறோம், அந்த கோவிலுக்கு ஆயுள்னு ஒன்று உண்டு இல்லை? கோவில் பார்த்து பார்த்து தான் கட்டுறோம், பயங்கரமாக செலவு பண்ணி தான் கட்டுறோம். அந்த கோவிலுக்கு ஆயுள் எவ்வளவு?
தும் ஜான்தேவோ, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. யகுத்தோ டூட்டிக்கி டூட்டே, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. இது எல்லாம் தூளாக ஆனது தான். இது எல்லாமே தூளாக ஆனது தான். வெகு சீக்கிரத்தில் இதெல்லாம் என்ன ஆகிட போகுது? தூளாக. இது ஆதாரம் இல்லை. இது மண்ணால் ஒரு வீடு கட்டுறோன்னா இந்த குழந்தை சந்தோஷப்படும். ஆனால் நமக்கு என்ன தெரியும்? க்ளோஸ் தான். இந்த மண் வீடு ரொம்ப நாள்லாம் தாக்கு பிடிக்க போகிறது கிடையாது. டூட்டே கி டூட்டேன்ற. தும்கோ பாபா மக்கான் ஆதி பனானே கெளியே கபி மனா நகி கர்த்தே. கோவிலை பற்றி பாபா அவ்வளோ சொல்லிட்டு, நீங்கள் வீடு கட்டுறதா இருந்தால் பாபா ஒரு நாள் வீடு கட்டாதீங்கன்னு சொல்ல மாட்டார். வீடு கட்டட்டுமான்னு கேட்டால் பாபா மனா பண்ணுறதில்லை, மறுப்பது கிடையாது. தும் அப்னேகி கர்மே ஏக்க கமரேமே, வீடு நல்லா கட்டுங்க. நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு ரூம் இருக்குமா வீட்டில்? தாதிகள்லாம் எப்படி இருந்தாங்க? ஒரே ரூம் தான் இருக்கும். அந்த ஒரு ரூமே என்னவா இருக்கும்? அவங்களுக்கு சமைக்கிறதுக்கான இடமும் அதுதான், தூங்குறதுக்கான இடமும் அதுதான். ஒரு துணி மறைவு போட்டு அந்த பக்கம் அவங்க சமைச்சிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் கோர்ஸ் கொடுத்துட்ருப்பாங்க. அப்போது பாபா சொல்கிறார், நீங்கள் வீடு கட்டட்டுமான்னு கேட்டால் தாராளமாக கட்டுங்க. தும் அப்னேகி கர்மே ஏக்க கமரேமே ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி பனாவ். உங்கள் வீட்டிலேயே ஒரு அறையில் ஹாஸ்பிட்டலும் யூனிவர்சிட்டியும் சேர்ந்த ஒன்றை உருவாக்குங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே என்ன இருக்கட்டும்? ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி. இல்லைன்னா அந்த பில்டிங் எதுக்கு? பில்டிங்கினுடைய பர்பஸே என்னது? ஆத்மாவுக்கு என்ன பண்ணணும்? சர்வீஸ் பண்ணணும். அப்புறம் என்ன கொடுக்கலாம்? சரீரத்தை பாலனை பண்ணுங்க. ஆத்மாவை விரட்டி விட்டுட்டு சரீரத்தை பாலனை பண்ணி ஏதாவது இருக்குதா? சரீரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா சில எல்லா இடத்துலையுமே உள்ளது தான். அதை பாலை ஊற்றுவாங்க, நெய்யை ஊற்றுவாங்க, எண்ணத்தெல்லாமோ போடுவாங்க. அங்கே என்ன இல்லை இப்போ அதை அனுபவிக்கிறதுக்கு? ஆத்மா இல்லை, பாடி தானே இருக்குது. பாபா சொல்கிறார், ஆத்மாவே பாலனை பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அப்படின்னா என்ன? உங்கள் வீட்டுக்குள்ளே சமையலறை இருந்துட்டு போட்டும், சமையலறை வேண்டான்னு சொல்லலை. அதை விட முக்கியம் என்னது? பாபா ரூம்னு கூட சொல்லலை. பாபா ரூம்னா அது பர்சனலாக நான் மட்டும் யோகா பண்ணுறதுக்கான ரூம். பாபா சொல்கிற அதில் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் சமையலறை எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் என்னது? உங்கள் வீட்டில் என்ன இருக்கட்டும்? வந்தவங்களுக்கு மருத்துவம் பார்க்கணும், வந்தவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கணும். அப்படி ஒரு ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி. அந்த ஆத்மாவுக்கு தேவையான மருத்துவம் பண்ணுங்க, அந்த ஆத்மாவுக்கு தேவையான ஞானம் கொடுங்க. பிகர் கோயி கர்ச்சா ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் இக்கி ஜனமும் கேலியே லேனாகே இஸ் நாலேஜ் சே. செலவே இல்லாமல் 21 ஜென்மத்திற்கு ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸை எடுத்து கொள்ள வேண்டும் இந்த ஞானத்தால். உங்கள் வீட்டில் ஒரு ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? செலவே இல்லை. 21 ஜென்மத்துக்கு எது கேரண்டி நமக்கு? ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் கேரண்டி. இந்த ஞானத்தின் மூலமாக இதுவும் புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. தும்கோ பகுத் சுக் மில்தாகி, உங்களுக்கு நிறைய சுகம் கிடைக்கிறது. எப்போ நீங்கள் தமோ பிரதானம் ஆனீங்களோ அப்போ ஜாஸ்தி துக்கம் ஏற்படுகிறது. எவ்வளவுக்கு தமோ பிரதானம் ஆகிட்டே இருப்பாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உலகத்தில் துக்கமும் அசாந்தியும் அதிகரிச்சுட்டே இருக்கும். கஷ்டம் வருது அப்படின்னா வேற ஒன்றுமே இல்லை. சிம்பிள். ஆத்மா என்னவாயிட்டே இருக்குது? தமோ பிரதான். அவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்க கஷ்டப்படுறாங்க, அக்காவுக்கு உடம்பு சரியில்லாமல், மாமாவுக்கு காய்ச்சலாமல், அவங்க அதெல்லாம் சும்மா வார்த்தை தான். ஆத்மா இப்போ என்னவாயிடுச்சு? தமோ பிரதான். நீங்கள் ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை டிசைனாக விளக்காதீங்கன்ற. அவங்களுக்கு அந்த கஷ்டம், இவங்களுக்கு இந்த கஷ்டம், ஒருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இல்லை. ஆத்மா இப்போ என்னவாயிடுச்சு? தமோ பிரதானம் ஆயிடுச்சு. அந்த கஷ்டம் போகிறதுக்கு ஒரே ஒரு வழி, ஆத்மாவை என்ன பண்ணணும்? சதோ பிரதானம் ஆகணும். அதுக்கு இங்கே ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டியில் அந்த ஆத்மாவை என்ன பண்ணணும்? உட்கார வைக்கணும். இதை தவிர அவங்க பிரச்சனைக்கு வேறு தீர்வுலாம், நாங்கள் அங்கே லோன் போட்டிருக்கிறேன், இங்கே லைசன்ஸ் வாங்கி என்னன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆத்மா சதோ பிரதானம் ஆகாத வரைக்கும் அந்த ஆத்மாவுடைய துக்கம் போகிறதில்லை. எவ்வளவு துக்கமோ அவ்வளவு தமோ பிரதானம் இருக்குது. ஒரு ஆத்மா எவ்வளோ துக்கத்தில் இருக்குதோ அவ்வளோ அந்த ஆத்மா என்ன பண்ண இருக்குது? நம்ம ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேருக்கு கேன்சர் வந்துருக்குது. நேற்று தான் கேள்விப்பட்டேன், யசோதா மாதா பிரம்மா பாபாவுடைய லௌகிக பத்தினி, அவங்களுக்கும் கேன்சர் இருந்திருக்குது. மம்மாவுக்கு கேன்சர் இருந்திருக்குது. குல்சார் தாதிக்கு கேன்சர் இருந்திருக்கு. கேன்சர் மாதிரி வலி தரக்கூடிய ஒரு நோய் வேறு ஒன்று
கிடையவே கிடையாது. ஆனால் அவங்க ஹிஸ்ட்ரியில் பார்க்கும்போது சொல்கிறாங்க, யசோதா மாதாவுக்கு வந்து டாக்டர் சொல்லிட்டாரு, இவங்களுக்கு 7-8 மாதமாவது வதைப்பட்டு தான் சரீரம் உருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாச்சு. அறுவை சிகிச்சைக்கு முன்னால் அறுவை சிகிச்சை நடக்கலை, ஆப்ரேஷன் நடக்கலை. முந்தின நாள் வந்து தாதியை கூப்பிட்றாங்க, யசோதா மாதா தாதியை கூப்பிட்றாங்க, எனக்கு திருஷ்டி கொடு காலையில் அமிர்த வேலையில். திருஷ்டி வாங்கிட்டே சரீரம் விட்டுட்டாங்க, ஒரு வலி வேதனை இல்லாமல். பாபா சொல்கிறாரு, ஆத்மா சதோபிரதானம் ஆகிடுச்சுன்னா எதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை, வலியை துக்கத்தை அனுபவிக்க வேண்டியது இல்லை. அப்போ நமக்கு தெரியுது எவ்வளவு ஆத்மா தமோ பிரதானம். கணக்கு வழக்கை யாரும் முடிக்காமல் போக முடியாது. கேன்சர் வரணும்னா வரும். ஆனால் நீங்கள் சதோ பிரதானம் ஆயிட்டுன்னா அது உங்களுக்கு துக்கத்தை என்ன பண்ணாது, தராது. ஃபுல் ஆரோக்கியம்தான், உடம்புல ஒரு நோயும் இல்லை. ஆத்மா தமோ பிரதானம்னு வச்சுக்கோங்களேன், அது உப்பு இல்லையே காரம் இல்லையேன்னு புலம்பிகிட்டு இருக்கும். இல்லைன்னா இன்னொரு கார் இருந்தால் நல்லா இருக்குமோ, இன்னொரு ஏசி மாட்டிக்கிட்டால் நல்லா இருக்குமோ, அது ஃபீல் பண்ணுறது கடைசி வரைக்கும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆத்மா தமோ பிரதானம் ஆகாத வரை அது துக்கம் அசாந்தியை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது, அனுபவிச்சுட்டே இருக்குது. சதோ பிரதானம் ஆகாத வரை அது அனுபவிக்குது. எவ்வளவு சதோ பிரதானம் அவ்வளவு சுகம் சாந்தி, எவ்வளவு துக்கம் அசாந்தி இருக்குதோ அவ்வளவுக்கு ஆத்மா தமோ பிரதானம் ஆயிட்டு இருக்கிறது. மனிதர்கள் மிகுந்த துக்கிகளாக ஆகுவார்கள். பிறகு வெற்றி வெற்றி என்ற முழக்கம் ஏற்படும். குழந்தைங்களாகி நீங்கள் எந்த விநாசத்தை தெய்வீக திருஷ்டியில் பார்த்தீங்களோ அது எல்லாவற்றையும் ப்ராக்டிக்கலாக பார்க்கத்தான் போகிறீங்க. ஸ்தாபனைக்கான சாட்சாத்காரமும் நிறைய பேருக்கு கிடச்சிருக்குது. சின்ன சின்ன குமாரிகள் நிறைய சாட்சாத்காரம் பார்த்தாங்க. ஆனால் அப்போது அவங்களுக்கு அதில் எந்த ஞானமும் உங்களுக்கு இல்லை. பழைய உலகத்தின் விநாசம் அவசியம் ஏற்படத்தான் வேண்டும். குழந்தைங்களாகி நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க, பாபா தான் வந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி தருகிறார். ஆனால் குழந்தைங்க பாபா தான் சொர்க்கத்தினுடைய ஆஸ்தி தர்றார். ஆனால் குழந்தைங்க பிறகு புருஷார்த்தம் செய்ய வேண்டும் உயர்ந்த பதவி அடைவதற்காக. கொடுக்குறவர் ஒரு கேரண்டியாக கொடுக்க போகிறார், ஆனால் அதுக்கு நான் முயற்சி செய்யணும். குழந்தைங்களாகிய உங்களுக்கு தந்தை அமர்ந்து இந்த எல்லா விஷயங்களையும் புரிய வைக்கிறார். வக தோடேகி ஜான்தேகி கி பாக்கி தோடே சமயகே. இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படிங்கிறத உலகத்தில் உள்ளவங்க புரிஞ்சுக்கல. பாபா சொல்கிறார், மைஹூம் தாத்தா, நான் வள்ளலாக இருக்கிறேன். மே தும்கோ தேனே ஆயாகும், நான் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறேன். மனிதர்கள் சொல்கிறாங்க, பதித்த பாவனா வா, வந்து எங்களை தூய்மை ஆக்கு. பாபா சொல்கிறார், முதல்ல நீங்கள் எவ்வளவு புத்திசாலியாக இருந்தீங்க, சதோ பிரதானமாக இருந்தீங்க, இப்பொழுதோ தமோ பிரதானம் ஆகிட்டீங்க. உங்களுடைய புத்தியும் இப்பொழுது துமாரி புத்தி மேபி அப்போ ஆயாக, உங்கள் புத்திக்கும் இது புரிய வந்துடுச்சு. ஆகே தோடேகி சமச்சித்தே தே கீ ஹம் விஸ்வப்பர் ராஜ்ய கர்த்தே தே. நாம் உலகத்தில் ராஜ்யம் செய்திருந்தோம் என்பது முன்பு சிறிதும் புரியாமல் இருந்தது. நீங்கள் உலகத்துக்கு எஜமானராக இருந்தீங்க, கட்டாயம் மீண்டும் ஆவீங்க. ஹிஸ்ட்ரி ஜாகிரபி ரிப்பீட் ஆகும். பாபா புரிய வைக்கிறார், 5000 வருஷத்திற்கு முன்பு நான் வந்திருந்தேன், உங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர் ஆக்கி இருந்தேன். பிறகு 84 ஜென்மத்தின் ஏணிப்படியில் நீங்கள் இறங்கிட்டீங்க. விஸ்தார் கோயிபி சாஸ்திரமே நகி. இந்த விளக்கங்கள் விவரங்கள் எந்த ஒரு சாஸ்திரங்கள் புராணங்களிலும் இல்லை. சிவபாபா ஏதேனும் சாஸ்திரம் படித்து விட்டு வந்திருக்கிறாரா என்ன? கிடையாது. அவருக்கோ ஞானத்தின் அத்தாரிட்டி என்று கூறப்படுகிறது. ஓ லோகுபி, உலகத்தில் உள்ள மனிதர்கள் கூட சாஸ்திரங்களையெல்லாம் படிச்சுட்டு சாஸ்திரங்களினுடைய அத்தாரிட்டி ஆகிறாங்க. அவங்க ஒன்றும் ஞானத்தினுடைய அத்தாரிட்டி கிடையாது. சாஸ்திரம் வேற, படிச்சுட்டு ஒப்பிக்கிறது, அந்த சாஸ்திரம் உண்மை கிடையாது. அவங்க சாஸ்திரத்தின் அத்தாரிட்டி ஆகிறாங்க. பாபா ஞானத்தின் அத்தாரிட்டி. பதித்த பாவனா வாருங்கள் என்று பாடவும் செய்கிறாங்க. கங்கையில் போய் ஸ்நானம் பண்ணவும் போகிறாங்க. வாஸ்தவத்தில் பக்தி கைகி கிரகஸ்தி கேலி. இந்த பக்தி என்பது கிரகஸ்திகளுக்கானது. சாமியார்களே என்ன பண்ணுறாங்க, கங்கை போகிறாங்க, குளிக்கிறாங்க. இந்த பக்தியெல்லாம் சாமியார்களுக்கு ஆக்சுவலாக இருக்கக்கூடாது. துறவரம் அப்படின்னா இந்த பக்தி சம்பிரதாயமே இருக்கக்கூடாது. ஆனால் அந்த துறவிகள் கூட என்ன பண்ணுறாங்க, பக்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க. தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். அவர்களுக்கு எதுவும் தெரியவில்லை, சத்கதி தரும் வள்ளல் யார் என்று. பாபா புரிய வைக்கிறார், தும் முஜே புலாத்தே பி ஹோ. என்னை நீங்கள் கூப்பிட்டதே எதுக்காகத்தான் கூப்பிட்டீங்க? என்னை கூப்பிடுறதே என்ன சொல்லி கூப்பிடுறீங்க?
ஹே பதீத பாவனா வாருங்கள், நான் உங்களை தூய்மை ஆக்குகிறேன். மே தும்கோ படானே கேலியே ஆத்தா, நான் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதற்காக வருகிறேன். ஐசே நகி கி ஹம்பர் கிருபா கரோ, அப்படி கிடையாது, என் மேலே கருணை காட்டு அப்படிலாம் கிடையாது. நான் உங்களுக்கு இங்கே எதுக்காக வந்திருக்கிறேன்? பாடம் சொல்லி கொடுக்க வந்திருக்கிறேன். படித்தா நீங்கள் பதவி அடையலாம், புரிஞ்சுக்கிட்டா பதவி அடையலாம். கிருப்பை காட்டுங்க கிடையாது. நானும் டீச்சர். தும் கிருப்பா ஆதிக்கம் மாங்குத்தேவோ, நீங்கள் இந்த கிருபையெல்லாம் ஏன் கேட்குறீங்க அப்படின்றார். கிருபையெல்லாம் யார் கேட்பா? படிக்காத பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? கேட்பாங்க. நீங்கள் தான் புத்திசாலியே, பாபாவை புரிஞ்சுக்கிட்டீங்க, புள்ளியாக வந்திருக்கிற பாபாவை புரிஞ்சிட்டீங்க. அப்போ எவ்வளோ புத்திசாலியாக இருந்தால் நீங்கள் பாபா வந்துட்டாருங்கிறத புரிஞ்சுப்பீங்க. இனி பாபாட்ட என்னெல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கிருபையை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆசீர்வாதங்களோ அநேக பிறவிகளாக பெற்று வந்திருக்கிறீர்கள். அப்பு ஆக்கர் மா பாப்பிக்கு மில்கியத்துக்கா மாலிக் பனம், ஆசீர்வாதி கியா கரேங்க. இப்போ வந்து தாய் தந்தையினுடைய சொத்துக்களுக்கு எஜமானர் ஆகுங்க. ஆசீர்வாதம் என்ன செய்ய போகுது? இப்போ அப்பாவுடைய சொத்து உங்கள் முன்னால் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கலாம், அதுக்கு எஜமானனாகவே ஆகலாம். குழந்தை பிறந்தது என்றாலே தந்தையின் சொத்துக்கு எஜமானன் ஆகிவிட்டது. இப்போ உங்களுக்கு கேரண்டி, உங்களுக்கு எல்லா சொத்தும் உண்டு. மற்றபடி இப்போ நான் என்னைய தகுதி ஆக்கிக்கணும், அவ்வளோதான். சொத்து தா அப்படின்னு எனக்கு பாபாட்ட கேட்கும். சொத்துன்னா சொத்தை விடுங்க, எல்லா குணம் எல்லா சக்தி எல்லா ஞானத்தையும் தான் என்ன பண்ண வேண்டாம், நான் கேட்கலாம் வேண்டாம். பருப்பும் அவளும் நான் தருவேன், அதெல்லாம் பாட்டுலாம் இருக்குல்ல, எனக்கு ஞானம் மூன்றும் தா, அப்படிலாம் நம்ம தங்கத்தமிழ் மூன்றும் தா அப்படிலாம் கேட்க வேண்டாம். அது எல்லாமே உங்களுக்கு தான். இப்போ நீங்கள் அதுக்கு எஜமானர் தான், ஆனால் உங்களை தகுதிப்படுத்தாமல் அதை அனுபவிக்க முடியாது. இங்கே ஆசீர்வாதத்துக்கான விஷயம் இல்லை. லௌகீக தந்தைக்கு சொல்லுகிறீர்களா என்ன, கருணை காட்டுங்கள் என்று. இங்கே கருணைக்கான விஷயமே கிடையாது. சிறப் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், பாப்புக்கோ யாது கருணாகே, தந்தையை நினைவு செய்ய வேண்டும். கருணை காட்டு. பாபா உனக்கு கருணை இல்லையா, இரக்கம் இல்லையா? பாபா அமைதியாக பார்ப்பார். நீ என்னன்னாலும் சொல்லிக்கோ, என்னை நினச்சா வேணுங்கிறத என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். யகபி கிஸ்கோ பத்தா நகி கி பாபா பிந்துகே, பாபா புள்ளிங்கிறது கூட சிலருக்கு தெரியவே இல்லை. இப்போ உங்களுக்கு பாபா சொல்கிறார், சபி ககத்தேபிகே, எல்லாரும் சொல்லவும் செய்கிறாங்க, பரம்பிதா பரமாத்மா, காட் ஃபாதர், சுப்ரீம் சோல். அப்போது பரம ஆத்மாவாக இருக்கிறார் இல்லையா, அவர் சுப்ரீம். மற்றபடி நாம் எல்லாரும் ஆத்மாக்கள், அவர் சுப்ரீம் ஆத்மா. சுப்ரீம் தந்தை வந்து தனக்கு சமம் ஆக்குகிறார், வேறு ஒன்றும் இல்லை. சுப்ரீம் தந்தை வந்து தனக்கு சமம் ஆக்குகிறார், வேற ஒன்றுமே இல்லை அப்படின்றார். கோயிக்கு துனியாமே கோயிக்கு புத்திமே ஹோகா, சிலருடைய புத்தியில் இது இருக்கும். பேகத்துக்கா பாப் ஜோ சொர்க்கக்கா ரச்சிதாக, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை, அவர் சொர்க்கத்தின் படைப்பாளர், அவர் வந்து சொர்க்கத்துக்கு எஜமானராக இப்பொழுது ஆக்குகிறார். இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, ஸ்ரீ கிருஷ்ணருடைய கையில் சொர்க்கத்தினுடைய பூமி உருண்டை காண்பிக்கப்படுகிறது. गर्भ से बाहर निकलता है तब से आयु शुरू होती है. கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளியே வருது அப்படின்னாலே அப்பொழுதிலிருந்து அதனுடைய ஆயுள் ஆரம்பமாகுது. ஸ்ரீ கிருஷ்ணரோ முழுமையாக 84 ஜென்மம் எடுக்கிறார். அப்போது பாபா சொல்கிறார், கர்ப்பத்திலேருந்து வெளியில் வர்றாருனாலே அந்த தினத்திலிருந்து 84 ஜென்மம் கணக்கிடப்படுகிறது. லக்ஷ்மி நாராயணனை மிக பெரிய ரூபமாக காண்பிக்கின்றோம். 30-35 வருஷம் இருக்கும் அவங்களுக்கு வயது. அப்போது तो वह 30-35 वर्ष 5000 से कम करना पड़े. அப்போ அந்த 30-35 வருஷத்தை 5000 வருஷத்தில் கழிக்கணும். சிவபாபா காத்தோ கின்தி நகி கர் சக்தே, சிவபாபாவை நாம் அவருடைய ஆயுளை கொண்டு கணக்கிடவெல்லாம் முடியாது. சிவபாபா எப்போ வந்தார், இந்த காலத்தை சொல்லவே முடியாது. சாட்சாத்காரம் ஆரம்பத்திலிருந்தே கிடச்சிட்டு இருந்துச்சு. முசல்மான் லோக் भी बगीचा आदि देखते थे. यह नवदा भक्ति तो कोई ने नहीं की, घर बैठे आपे ही ध्यान में जाते रहते थे. वह तो कितनी नवदा भक्ति करते.
முசல்மான்கள் கூட இந்த தோட்டத்தை எல்லாம் பார்த்தாங்க. தோட்டத்தை இல்லைன்னா பூந்தோட்டம், அல்லாவினுடைய பூந்தோட்டம் அவங்க காட்சிக்கு தெரிஞ்சிருக்குது. அல்லாஹ் அங்கே ஒரு பெரிய பூந்தோட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். அப்போ முசல்மான்களுக்கு கூட சொர்க்கத்தினுடைய காட்சி கிடைச்சதுனால தான் அல்லாவின் பூந்தோட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் தீவிர பக்தி செய்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் காட்சி கிடைச்சது அப்படின்னு இல்லை. சிலர் பக்தியே செய்யாமல் வீட்டில் உட்காந்துருக்கும் போது கூட என்ன கிடைச்சிருக்குது? காட்சி. பொதுவாக தீவிர பக்தி செய்தவங்களுக்கு காட்சி கிடைச்சிது. சிலர் வீட்டில் உட்கார்ந்துருக்கும் பொழுதே அவங்களுக்கு என்ன கிடைச்சிது? காட்சி கிடைத்தது. பாபா சொல்றார், ஆனால் அந்த பிறவியில் இல்லாட்டாலும் அவங்க முந்தைய பல பிறவியில் அவங்க கடுமையாக பக்தி செய்திருந்திருக்கணும். அந்த நௌதா பக்திக்கு அவங்க தமிழில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா 9 வகையான பக்தி அப்படின்றாங்க. பக்தி எத்தனை வெரைட்டி இருக்குதாமா? 9 வகையான பக்தி இருக்குது. ஞானத்தின் மூலமாக பக்தி செய்கிறவங்க இருக்கிறாங்க, துறவு மூலமாக, அன்பின் மூலமாக, இப்படி அவங்க சாப்பிடாம பக்தி செய்கிறவங்க இருக்கிறாங்க, தலைகளை நின்றுட்டு பக்தி பண்ணுறவங்க இருக்கிறாங்க, பாட்டு பாடிட்டு பக்தி பண்ணுறவங்க இருக்கிறாங்க. பக்தியே பல விதத்தில் அவங்க பண்ணுறாங்க. 9 வெரைட்டியான பக்தி செய்தால் அதுக்கு பேர் என்னவாமா? நௌதா பக்தி அப்படின்றாங்க. அப்படி நௌதா பக்தி செய்தவங்களுக்கு காட்சி கிடைச்சிருந்துருக்குது. அபி பாப் பைட் சம்முக் சம்ஜாத்தேகே, அதெல்லாம் பாஸ்ட். இப்போ பாபா உங்களுக்கு எதிர்க்க உட்கார்ந்து புரிய வைக்கிறார். அந்த சாட்சாத்காரத்துக்கான பார்ட்டெல்லாம் இப்போ இல்லை. இப்போ பாபா எதுக்க உட்கார்ந்து புரிய வைக்கிறார். பாபா தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறார். இதை குழந்தைங்க புரிஞ்சிருக்கிறீங்க. இவர் சரீரத்தில் பிரவேசம் செய்து நமக்கு கற்றுத்தருகிறார். ஆனால் பிறகு வெளியே போனதுமே இந்த போதை குறைந்து போய் விடுகிறது. பகவான் தூர தேசத்திலிருந்து, இது காட்சிக்கு கொஞ்சமும் குறைவில்லாத மகிழ்ச்சிக்கான விஷயம். காட்சி பார்த்து சந்தோஷமாக இருந்தாங்க. சொர்க்கத்தை பார்த்தேன், அல்லாவுடைய பூந்தோட்டத்தை பார்த்தேன், அதெல்லாம் ஓகே. இப்போ பகவான் தூர தேசத்தில் இருந்து பிரம்மா சரீரத்தில் அமர்ந்து எனக்கு பாடம் சொல்லி கொடுக்குறாருங்கிறது எவ்வளவு போதை. ஆனால் இந்த போதை வெளியில் போனதும் என்னவாகுது? குறைஞ்சிடுது. யாத ரகேத்தோ குஷிக்கா பாராபி சடா ரகே. உங்களுக்கு நினைவு இருந்தது என்றால் குஷியும் எல்லை கடந்து அதிகரிக்கும். அவர் கர்மாத்தீத் அவஸ்தா ஹோ ஜாயே. அப்புறம் நீங்கள் கர்மாத்தீத்த நிலையை அடைஞ்சிடுவீங்க. கர்மாத்தீத்த நிலைன்னா எல்லா கர்மாவும் இருக்கும், ஆனால் அந்த கர்மாவால் நீங்கள் வசப்பட்டு துக்கப்படவே மாட்டீங்க. கேன்சர் இருக்கும், இருந்துட்டு போட்டோம். தலைவலி இருக்கும், இருந்துட்டு போட்டோம். ஆனால் கர்மாத்தீத்னா என்ன? நீங்கள் அங்கே துக்கத்தில் மாட்டிக்க மாட்டீங்க. ஆனால் என்ன இருக்கணும்? நினைவு இருக்கணும், போதை இருக்கணும். நான் யார் ஆகிட்டு இருக்கிறேன், என் முன்னால் யார் உட்கார்ந்து பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. பரந்து உஸ்மே டைம் சாகியே. ஞானம் புரியுது, ஆனால் கர்மாத்தீத் ஆகிட்டோமா? இல்லை, அதுக்கு இன்னும் டைம் வேணுன்றார். ஞானம் புரியுது, பயிற்சி பண்ணுறோம், கர்மாத்தீத் ஆகிறதுக்கு டைம் வேணும். இப்போ பாருங்கள், ஸ்ரீ கிருஷ்ணருடைய ஆத்மா அந்திம ஜென்மத்தில் முழு ஞானத்தை பெற்று பிறகு கர்ப்பத்திலிருந்து வெளியில் வரும்போது பைசாவுக்கான ஞானம் கூட இருக்காது. பிரம்மா பாபாவாக இருக்கும்போது அவர்கிட்ட ஃபுல் ஞானம் இருக்குது. இவர் கர்ப்பத்துக்கு போயிட்டார், அப்புறம் கிருஷ்ணராக பிறக்கிறாருன்னா அந்த ஆத்மாட்ட பைசா ஞானம் கூட இருக்காதுன்றார். இப்போ லட்சமாக கோடிக்கான ஞானம் இருக்குது, பிறகு பைசா கூட ஞானம் இருக்காது. தந்தை புரிய வைக்கிறார், கிருஷ்ணர் ஒன்றும் முரளி வாசிப்பது கிடையாது. வகுத்தோ ஞான ஜான்தேகி நகி. அவர் ஞானத்தை அறிவதே இல்லை. ஸ்ரீ கிருஷ்ணருக்கு இல்லை. லக்ஷ்மி நாராயணிகி நகி ஜான்தே. லக்ஷ்மி நாராயணனே அவங்க எதுவும் புரிஞ்சுக்கல. பிறகு இந்த ரிஷி முனி சந்நியாசி இவங்களெல்லாம் எப்படி ஞானத்தை அறிந்திருப்பார்கள்? உலகத்தின் எஜமானனாக லக்ஷ்மி நாராயணன் ஆகிறாங்க. ஆனால் அவங்களே தெரிஞ்சுக்கல ஞானம். அவங்க தெரிஞ்சுக்கல ஞானம், அவங்களுக்கு தேவைப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த சந்நியாசிகள் எப்படி அறிவார்கள்? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஸ்ரீ கிருஷ்ணன் கடலில் ஆள் இலையில் மிதந்து வந்தார், இன்னும் அதை செஞ்சார், இதை செஞ்சார், இப்படியெல்லாம் கதை எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க. இதையெல்லாம் உட்காந்து யோசித்து எழுதியிருக்கிறாங்க. சொல்லுவாங்களே, யோசிப்பாங்களோ உட்காந்து ரூம் போட்டு. அவங்க அப்படித்தான், கிருஷ்ணர் அதை பண்ணார், இதை பண்ணார், இவங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்குதோ அதையெல்லாம் கதையாக்கி, அசுரனாக்கி, தேவதையாக்கி, சண்டையாக்கி அவங்க கதையாக எழுதியிருக்கிறாங்க. ககுத்தேகே அவங்க எழுதுகிறாங்க, நதிமே பேர் டாலா தோ வக நீச்சே சலி கை. விசார் கரோ. நம்ம கதையில் கேட்குறோம், அது வசுதேவர் தலையில் அந்த கூடையில் வச்சுட்டு
நடக்கும்போது நதிக்குள்ளே யமுனை நதி யமுனை நதி கரை புரண்டு காட்டு வெள்ளமாக போகும். இவர் கால் வச்சதுமே நதி என்ன பண்ணிச்சு, வழி விட்டுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது சும்மா சொல்லலை. பகவானினுடைய நினைவு தலைமையில் இருந்துச்சுன்னா காட்டு வெள்ளம் கூட என்னவாயிடும், வழி விட்டுடும். நம்மளை அடிச்சுட்டு போகக்கூடிய ஆபத்து கூட அது தானாக என்ன பண்ணும், வழி விடும். ஆனால் இவங்க கதை என்ன சொல்லியிருக்கிறாங்க, கிருஷ்ணரை தலையில் வச்சுருந்தார், இவர் நதியில் கால் வச்சார், நதி வழி விட்டுச்சு, இப்படியெல்லாம் எழுதியிருக்கிறாங்க. இவங்க புத்தியில் என்ன இருக்குது, அப்போ நதியில் வழி ஏற்படும், இப்படிலாம் அவங்க நினச்சிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. மனிதர்கள் என்ன கதைகளை எல்லாம் உட்கார்ந்து எழுதிவிட்டார்கள். இப்பொழுது தந்தை புரிய வைக்கிறார், தவறான தலைகீழான விஷயங்களை ஒரு பொழுதும் நீங்கள் நம்ப வேண்டாம். சாஸ்திரங்கள் எல்லாம் எத்தனை மனிதர்கள் படிக்கின்றார்கள். பாபா கூறுகிறார், படா ஹுவா சப் பூல் ஜாவோ, படித்தது அத்தனையையும் மறந்துருங்கன்றார். இஸ் தேக கோபி பூல் ஜாவோ, இந்த தேகத்தை கூட மறந்துருங்க. ஆத்மாதான் ஒரு சரீரம் விட்டு இன்னொரு சரீரம் எடுத்து நடிக்கின்றது. விதவிதமான பெயர், உருவம், தேசத்திற்கு சென்று அது ஆடை அணிந்து கொள்கிறது. இப்பொழுது தந்தை கூறுகிறார், இது சீச்சி சரீரம். ஆத்மா மற்றும் சரீரம் ரெண்டுமே பதீத்தம். ஆத்மாதான் ஷியாம், கருப்பாகுது, பிறகு சுந்தர் அழகாகுது. ஆத்மா பவித்திரமாக இருந்தது, அப்போ சுந்தர் அழகாக இருந்தது. பிறகு காமச்சிதையில் அமர்ந்ததால் கருப்பாக அழகிழந்ததாக ஆகிவிட்டது. இப்பொழுது மீண்டும் தந்தை ஞான சிதையில் அமர வைக்கிறார். பதீத்த பாவனன் தந்தை கூறுகிறார், என்னை நினைவு செய்யுங்கள், அப்பொழுது இந்த கரைகள் எல்லாம் நீங்கி போய்விடும், துரு நீங்கிவிடும். ஆத்மாவில் தான் துரு படுகிறது. கலியுகத்தினுடைய கடைசியில் நீங்கள் எல்லாரும் ஏழை ஆயிட்டீங்க. அங்கே சத்தியுகத்திலேயோ தங்க மாளிகையில் இருப்பீங்க. ஆச்சரியம். யகா ஹீரோங்கா தேக்கோ கித்னா மானுகே, இங்கே பாருங்க, வைரத்தை எவ்வளோ மதிப்பு இருக்குது வைரத்துக்கு. அங்கே அது கல் போல தான் இருக்கும். இப்போ நீங்கள் தந்தையிடம் இருந்து ஞான ரத்தினங்களால் உங்கள் பைகளை நிறைத்து கொண்டு இருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறாங்க சாஸ்திரத்தில். என்ன எழுதியிருக்கிறாங்களாமா, கடல் தட்டில் ரத்தினங்களை நிறைத்து தந்தது அப்படின்னு. கடல் அரசன் தட்டுக்கல்ல ரத்தனங்களை நிறைச்சி கொடுத்தான் அப்படின்னு கதை வருது. இப்போ நீங்கள் பாபாட்ட இருந்து ஞான ரத்தினங்களை பெற்று தன் பைகளை நிறைத்து கொண்டு இருக்கிறீர்கள். சாகர் சே ஜித்னா பி சாகியே உத்தனா லோ, கடல்ல இருந்து எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. காணியாகி பர்பூர் ஹோ ஜாத்தீங்க, உங்களுடைய சுரங்கங்கள் எல்லாமே நிறைஞ்சு போயிருக்கும். நீங்கள் சாட்சாத்காரம் பார்த்துருக்கிறீங்க. மாயா மச்சந்தரனுடைய கேள் விளையாட்டு காண்பிக்கிறாங்க. மாயா மச்சந்திரனுடைய அந்த நம்ம சினிமா, தமிழ் சினிமாவில் மாயா பஜார்னு ஒரு படம் பார்த்துருப்போம். மாயா பஜார், அதில் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கேரக்டர் வரும். அவர் அப்படி கையை வாங்கிப்பார். முதல்ல படம் மட்டும் அப்படி வரைவார் மண்ணில், அப்படியே என்னவாயிடும், மாளிகை ஆகிடும். அந்த லட்டு ஜிலேபி அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். கடைசியில் இவர் கடவுத்து கச்சனா அவர் எல்லாம் சாப்பிட்ருவார். சாப்பிட்டு முடிச்சப்போடு இவர் கையை வைப்பார், எல்லாமே என்னவாயிடும், திருப்பி லட்டு பானையில் லட்டு வந்துடும், ஜிலேபி பானையில் ஜிலேபி வந்துடும், எல்லாமே அப்படி. இது மாயா மச்சந்திரனுடைய விளையாட்டு காண்பிக்கிறாங்க. மாயா பஜார், பஜாரே என்னது, மாயா பஜார். அப்படின்னா ஒரு செகண்டில் எல்லாமே நிறைந்தது வந்தது அப்படின்னு சினிமா ட்ராமா எல்லாம் காண்பிக்கிறாங்க. உஸ்னே தேக்கா சோனேக்கு ஈண்டே படி லே ஜாத்தாகும். அது மாதிரி சிலருக்கு டிரான்ஸில் காட்சியில் பார்க்க போகிறாங்க. அந்த காட்சியில் பார்த்தீங்கன்னா அங்கே தங்க செங்கலாக கொட்டி கிடக்குதாம். அதை பார்த்ததுமே ஒரு தங்க செங்கலை உருகிட்டு போயிடும் அப்படின்னு என்ன பண்ணுறாங்களாமா, காட்சி பார்க்க போனவங்க ஒரு செங்கலை எடுத்துகிட்டு வந்தாங்களாமா. நீச்சு ஆயாத்தோ குச்சி தானகி. அவங்க டிரான்ஸ் முடிஞ்சு கீழே வந்த பிறகு அவங்க பையில் ஒரு செங்கலும் ஒரு தங்கமும் இல்லை, தங்க கட்டி எதுவும் இல்லை. அதுக்கு வெறும் காட்சிக்கான விஷயந்தான். வகாத்தோ சோனைக்கு ஈண்டைக்கு மகள் பனாயங்க. இப்போ பார்க்குறதெல்லாம் வெறும் காட்சி. சத்தியுகத்தில் நீங்கள் தங்க செங்கலை கொண்டு மாளிகை கட்டுவீங்க. இப்படியெல்லாம் நீங்கள் சிந்தனை செய்தீங்கன்னா எல்லையில்லாத குஷி அதிகரிக்கும். தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும். சிவபாபா 5000 வருடத்திற்கு முன்னால் போலவே வந்திருக்கின்றார். 5000 வருஷத்திற்கு முன்னாலேயே வந்திருந்தார். இதை யாருக்கும் தெரியலை, நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்க. 5000 வருஷத்திற்கு முன்பு தந்தை வந்து உங்களுக்கு ராஜயோகம் கற்றுத்தந்தார். கல்ப கல்பம் உங்களுக்குத்தான் பாபா கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு கல்பமும் நமக்கு ஞானம் கிடைச்சிது. ஜோபி ஆக்கர்
பிராமன் பனேங்கே, யாரெல்லாம் இங்க வந்து பிராமணனா ஆவாங்களோ அவங்க பிறகு தேவதை ஆவாங்க. விராட ரூபமும் உருவாக்கப்படுகிறது. அதில் பிராமணர்களினுடைய உச்சி குடுமியை காணாமல் ஆக்கிவிட்டார்கள். பிராமணர்களுடைய குலம் உத்தமமானது என்று பாடப்படுகிறது. அவங்களுடைய பிராமண குலம் ஸ்தூலமானது. நீங்க பிராமணர்கள் ஆத்மீக பிராமணர்கள். நீங்க உண்மையிலும் உண்மையான கதை சொல்றீங்க. இதுதான் சத்திய நாராயணனின் கதை, அமர கதை. உங்களுக்கு அமர கதை சொல்லி அமரர் ஆக்கி கொண்டிருக்கின்றார். இந்த மரண உலகம் முடிந்து போய்விடும். சிவபாபா கூறுகிறார், நான் உங்களை அழைத்து செல்ல வந்திருக்கிறேன். எவ்வளவு எண்ணற்ற ஆத்மாக்கள் இருக்கிறீங்க. ஆத்மாக்கள் வாபஸ் வீட்டுக்கு அழைத்து செல்லப்படணும். அங்கே எந்த விதமான சத்தமும் இருக்காது. மது மக்கி, அந்த தேன் ஈக்களினுடைய கூட்டம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக போகுது, அதில் எவ்வளவு சத்தம் கேட்குது. ஒரு தேனீ கூட்டம் போகுதுன்னா அது எவ்வளவு ஜூம் சவுண்டு கொடுத்துட்டே போகுது. ராணி தேனீக்கு பின்னால் எல்லா தேனீக்களும், வேலைக்கார தேனீக்களும் பின்னாலேயே ஓடும். ஆனால் அங்கே சத்தத்தோடு பறந்து போகும். ஆனால் இங்கே பாபா நமக்கு ராணி தேனி, அவருக்கு பின்னால் எல்லா ஆத்மாக்களும் சத்தம் இல்லாமல் நாம் போக போகிறோம். உன்கி ஆபஸ்மே கித்னி ஏக்கத்தாக. பாபா சொல்றார், ஒரு ராணி தேனி போச்சுன்னா சத்தம் போடாம எல்லா தேனியும் பின்னால போகுது. அதுங்களுக்கு மத்தியில எவ்வளவு ஒத்துமை இருக்குது அப்படின்றார். தேனீக்களுக்கு மத்தியில எவ்வளவு ஒற்றுமை இருக்கிறது. பிரமரி காபி மிசால் யகாங்காகே. அப்புறம் குளவி கூடு பத்தி சொல்றோம். குளவிக்கான அது புழுவை வந்து கொட்டி பூம் பூம் பண்ணி பண்ணி அது என்னவாக்குது, தன்னை போலவே குளவியாக்கிடுச்சு. அந்த எடுத்துக்காட்டும் இங்கேதான். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆகிவிடுகிறீர்கள். பாபா ஆக்கிடுறார். பதீத்தமானவர்களுக்கு ஞானம் கொடுத்து கொடுத்து தூய்மையான உலகத்தின் எஜமானனாக ஆக்கிவிடுகிறீர்கள். உங்களுடைய மார்க்கம் இல்லற மார்க்கம். உஸ்மேபி மெஜாரிட்டி, இதில் கூட அதிகபட்சமான பேர் மாதாக்கள் இருக்கிறாங்க. அதனால தான் வந்தே மாதரம் என்று சொல்லப்படுகிறது. பிரம்மா குமாரி யார் அப்படின்னா பாபா மூலமாக 21 ஜென்மத்திற்கான ஆஸ்தியை கொடுக்கிறவங்க தான். பாபா சதா சுகத்திற்கான ஆஸ்தி கொடுக்கிறார். ஜோ சர்வீஸ் கரேங்கே, யார் சேவா பண்ணுறாங்களோ, யார் எழுதுகிறாங்க படிக்கிறாங்களோ அவங்க எஜமானன் ஆவாங்க. ராஜா ஆக வேண்டும் என்றால் நல்லது தான். சில பேர் நான் புருஷார்த்தம் பண்ண போகிறது இல்லை, சேவா பண்ண போகிறது இல்லை அப்படின்னா அதுவும் நல்லது தான் அப்படின்ற. ராஜா ஆனாலும் நல்லது தான், வேலைக்காரன் ஆனாலும் நல்லது தான். நல்லது தான் ஏன் சொல்கிறார் பாபா? புருஷார்த்தம் பண்ணலைன்னு நீங்கள் யாராவது பண்ணலைன்னா ஃபீல் பண்ணிக்காதீங்க. பாபாவே அதை எப்படித்தான் பார்க்குறார், சாட்சியாக பார்க்குறார். நீங்கள் அது ஆனாலும் சரிதான், இது ஆனாலும் சரிதான். பிச்சாடிக்கை சமை தும்கோ, கடைசி நேரத்தில் உங்களுக்கு யார் ராஜா ஆக போகிறாங்க, யார் வேலைக்காரங்க ஆக போகிறாங்க தெரியும். ஏன் சொல்ல வர்றாருன்னா, இப்போ யாரையும் பார்த்து என்ன சொல்லிட முடியாது, இவங்க ராஜா ஆயிடுவாங்க, இவங்க பிரஜா தான், இவங்க வேலைக்காரங்க தான் அப்படிலாம் சொல்லாதீங்க. இன்றைக்கி டல்லாக தெரிகிறவங்க நாளைக்கு ஸ்பீடாக போயிடலாம். இன்றைக்கி ஸ்பீடாக தெரிஞ்சிருக்கிறவங்க நாளைக்கு கூட என்னவாயிடலாம். அதனால் நீங்கள் யாருக்கும் தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். நம்மை சோதனை செஞ்சுப்போம். கடைசியில் தெரிய வரும் யார் ராஜா, யார் பிரஜா, யார் என்ன பதவி என்று. நாம் என்ன ஆக போகிறோம் நமக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் யார் தாழ்ந்த பதவி அடைபவர்களோ ரொம்ப பச்சாதாபப்படுவாங்க. அவங்களுடைய கேள்வியெல்லாம் ஒன்றே ஒன்றா இருக்கும், ஹம் ஸ்ரீமத் பர் கியோ நகி சலே. பதவி தாழ்ந்து போன பிறகு நான் ஏன் ஸ்ரீமத் படி நடக்கலை அப்படின்னு அவங்கள தன்னைத்தானே கேட்டுப்பாங்க. பாபா சொல்கிறார், ஃபாலோ கரோ. தந்தையை பிரம்மா பாபாவை என்ன பண்ணுங்க, பின்பற்றுங்கள். ஐசே भी नहीं कोई एक कमरा दे देते सेंटर के लिए खुद मीट आदि காத்தே ரகத்தேகே. அப்படி கிடையாது. சில பேர் பாபாவுக்கு ஒரு ரூம் கொடுத்துட்றாங்களாமா, அவங்க வீட்லேயே என்ன பண்ணுறாங்களாமா, ஒரு ரூம் கொடுத்துட்றாங்களாம். அவங்க என்ன நினைப்பு, நான் பாபாவுக்கு வீடு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் கம் யூனிவர்சிட்டி ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இறைச்சிலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்களாமா. அப்படின்னா அவங்க ஒன்றும் பதவியெல்லாம் என்ன பண்ண முடியாது, அடைய முடியாது. வகு புண்ணிய ஆத்மா எங்க பாப்ப ஆத்மா திரு ஆசிரம் நகி ரகேகா. ஞானம் கேட்குறவங்க புண்ணிய ஆத்மா ஆயிடுவாங்க, ஆனால் இவங்க பாவாத்மாவும் ஆயிடுவாங்க. ஏன்னா இது ஆசிரமமாக என்ன பண்ணலை, இல்லை இல்லையா அப்படின்றார். கருமே சொர்க்க
बनाते हैं तो खुद भी स्वर्ग में होने चाहिए ना. வீட்டில் சொர்க்கத்தை உருவாக்குறீங்கன்னா தானும் சொர்க்கத்தில் இருக்கணும் இல்லையா? பாபா வீட்டை நாம் நம்ம இடத்துல கொடுக்குறோம் செய்கிறோம் அப்படின்னா நம்ம வீடும் அப்படி இருக்கணும், நாமளும் அப்படிப்பட்ட தாரணையோடு இருக்கணும் இல்லையா? சிறப்பு ஆசீர்வாத பர் நகி டகர்னாக, வெறும் ஆசீர்வாதத்தில் தங்காதீங்கன்ற. நீங்கள் வீடு கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு, எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க பாபாவுக்கு வீடு கொடுத்துருக்காங்க. இந்த ஆசீர்வாதத்திலே இருந்துடாதீங்க. நான் என்ன சாப்பிட்றேன், நான் என்ன பேசுகிறேன், என்ன பார்க்குறேன், எப்படி எந்திரிக்கிறேன், எப்படி யோகா பண்ணுறேன், எவ்வளோ பாபாவை நினைவு செய்கிறேன். பாப்புக்கோ யாது கர்னா பவித்திர பனாக்கருகி சாத்திலே ஜாயிங்க. பாபாவை நினைவு பண்ணணும், தூய்மை ஆக்கித்தான் பாபா கூட அழைத்து செல்வார். உங்களுக்கு நிறைய குஷி வரணும். எவ்வளோ பெரிய லாட்ரி கிடைச்சிருக்கிறது. பாப்புக்கோ ஜித்னா யாது கரேங்கே, பாபாவை எவ்வளவு நினைவு செய்வீங்களோ அவ்வளோ விகர்மம் விநாசமாகும். பாப் ஜித்னா பியார் துனியாமே கோயி கர்ணகி சக்தா, பாபாவை போல அன்பு வேறு யாரும் செய்ய முடியாது. அவருக்கு பெயரே என்ன? பியார்கா சாகர், அன்பு கடல். நீங்களும் அப்படி ஆகுங்கள். அகர் கிஸ்கோ துக்கு தியா, ஒருவேளை யாருக்காவது நீங்கள் துக்கம் கொடுத்தீங்க, ரஞ்சு கியா நாராஜ் கியா, யாரையாவது நீங்கள் அதிருப்தி ஆக்குறீங்க, கோபப்படுத்துறீங்க, தோ ரஞ்சு ஹோக்கர் மறைங்க, அப்போ நீங்களும் துன்பப்பட்டு தான் இறப்பீங்க. எக கோயி பாபா ஸ்ராப் நகி தேத்தே சம்ஜாத்தே, என்னமோ பாபா சாபம் கொடுத்துட்டார் நினைக்காதீங்க, புரிய வைக்கிறார். துன்பம் கொடுத்தா இறப்பும் துன்பமாகத்தான் அமையும். இது பாபா சொல்கிற சாபம் இல்லை, புரிய வைக்கிறார். சுக்கு தோ சுகி ஹோங்கே, சுகம் கொடுங்க, அப்போ சுகமாக இருப்பீங்க. சப்கோ பியார் கரோ, எல்லாரையும் அன்பு செய்யுங்க, எல்லாரையும் அன்பு செய்யுங்க. பாபா பி பியார் கா சாகருக்கு, பாபா கூட இப்படித்தான் இருக்கிறார், அன்பு கடலாக இருக்கிறார். அச்சா நல்லது. மீட்டே மீட்டே சிக்கலத்தை बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप को नमस्ते. धारणे के मुख्यமான சாரம், किसी भी उल्टी सुल्टी बात पर विश्वास नहीं करना है. எந்த ஒரு தப்பான தலைகீழான விஷயங்களை நம்ப வேண்டாம். जो भी उल्टा पड़ा है उसे भूल अशरीरी बनने का अभ्यास करना है. தலைகீழாக படித்தது எல்லாவற்றையும் மறந்து, தலைகீழாக படித்தது எல்லாவற்றையும் மறந்து, பக்தியில் சாஸ்திரங்களில் புராணங்களில் தலைகீழாக படித்தது அத்தனையையும் மறந்து அசரீரி ஆகும் பயிற்சி செய்யுங்கள். அசரீரி ஆகும் பயிற்சி செய்யுங்கள். சிறப்பு ஆசீர்வாத பர் நகி சல்னாகே, வெறும் ஆசீர்வாதத்தில் நடக்காதீர்கள், வெறும் ஆசீர்வாதத்தில் நடக்காதீர்கள். ஸ்வயம் கோ பவித்திர பனானாகே, தன்னை பவித்திரம் ஆக்க வேண்டும், தன்னை பவித்திரம் ஆக்க வேண்டும். பாப்புக்கோ ஹர் கதம்மே ஃபாலோ கர்னாகே, தந்தையை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்ற வேண்டும், தந்தையை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்ற வேண்டும். கிசி கோபி துக்க நகி தேனாகே, யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம், தந்தையை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்ற வேண்டும், யாருக்கும் துக்கம் கொடுக்க வேண்டாம். நாராஜ் நகி கர்னாகே, கோபப்படுத்த வேண்டாம், கோபப்படுத்த வேண்டாம். वरदान, सच्ची लगन के आधार पर और संग तोड़ एक संग जोड़ने वाले संपूर्ण वफादार भव. வரதானம், உண்மையான அன்பின் ஈடுபாட்டின் ஆதாரத்தில், உண்மையான அன்பின் ஈடுபாட்டின் ஆதாரத்தில் மற்ற உறவு நட்புகளையெல்லாம் துண்டித்து ஒரு நட்பு உறவோடு இணைந்திருக்கக்கூடிய, ஒரு நட்பு உறவோடு இணைந்திருக்கக்கூடிய சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவர் ஆகுங்கள், சம்பூரண நம்பிக்கைக்கு உரியவர் ஆகுங்கள். உண்மையான அன்பின் ஈடுபாட்டின் ஆதாரத்தில் மற்ற உறவுகளை துண்டித்து ஒரு பாபாவோடு தனது உறவை இணைத்து கொள்ளக்கூடிய சம்பூரண நம்பிக்கைக்கு உரியவர் ஆகுங்கள்.
சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவர் ஆகுங்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் ஆகுங்கள். சம்பூர்ண வஃபாதார் உன்கோ கஹா ஜாத்தாக, சம்பூர்ண நம்பிக்கைக்குரியவர் விசுவாசி அப்படின்னு சொல்கிறோம். அவங்க நம்முடைய விசுவாசி அப்படின்னா அவங்க நமக்கு நல்லது நினைக்கிறவங்க, எப்போதும் நம்மள்கிட்ட அவங்க மாறாமல் நடந்துப்பாங்க, ஏமாற்றாமல் நடந்துப்பாங்க. வஃபாதார் அப்படின்னா உண்மையாக நடந்துக்கிறது விசுவாசி. சம்பூர்ண விசுவாசி என்று யாருக்கு சொல்லப்படுகிறது எனில், யார் சங்கல்பத்திலும் கனவிலும் கூட பாபாவை தவிர, பாபாவின் கடமையை தவிர, பாபாவின் மகிமையை தவிர, பாபாவின் ஞானத்தை தவிர வேறு எதுவும் தென்படுவது இல்லையோ, யாருடைய கனவிலும் நினைவிலும் கூட பாபாவை தவிர, பாபாவுடைய கடமையை தவிர, பாபாவுடைய மகிமையை தவிர, பாபாவுடைய ஞானத்தை தவிர வேறு எதுவுமே யாருக்கு ஒன்றும் தெரியலையோ அவங்களுக்குத்தான் வஃபாதார் விசுவாசி என்று சொல்லப்படும். எனக்கு என் கண்ணுக்கு பாபா தெரிகிறார், பாபா கொடுத்த சேவா தெரியுது, பாபாவுடைய மகிமை தெரியுது, பாபா சொன்ன ஞானம் தெரியுது, என் கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல அப்படின்னு இந்த காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்கல்ல, அவங்க கைலாயத்துக்கு போகும்போது எப்படி போனாங்களாமா, கையை ஊனி தலைகீழ காலை மேலே வச்சு தலைகீழாக நடந்து போனாங்களாம். என்ன ஒரு பூதம் வருது அப்படின்னு பார்வதி பயந்துட்டாங்களாம். அப்போ சிவபெருமான் சொன்னாராமா, என்னுடைய அம்மா வராங்க அப்படின்னு. அவருக்கு அம்மாவே கிடையாது. அவங்க கண்ணுக்கு கல்லுலாம் என்னவா தெரிஞ்சிருக்குது, லிங்கமாக தெரிஞ்சிருக்குது. அதனால் இந்த மலை மேலே நான் எப்படி கால் வைப்பேன்? காரைக்கால் அம்மையாருக்கு எல்லாம் கரடு முரடாக இருக்குது, ஆனால் அந்த மலையே அவங்க கண்ணுக்கு என்னவா தெரியுது. சில பேர் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் உங்களுக்கு அந்த அனுபவம்லாம் இருக்கும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு மதுபன் போகும்போது, அதுவும் மேலே பாண்டபவனில் பாபாவை சந்திக்கும் போது, அந்த மலையெல்லாம் பார்க்கும்போது, இந்த மலைக்குள்ளேயா பகவான் வந்திருக்கிறார், அந்த மலையில் ஏறி போகும்போது நமக்கு அந்த பாவனை இருந்திருக்குது. அதெல்லாம் பக்தியில் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, பாடி இருக்கிறாங்க. கல்லெல்லாம் அவங்களுக்கு லிங்கமாக தெரிஞ்ச மாதிரி பாபா சொல்கிறார், உங்கள் கண்ணுக்கு உங்கள் மனசுக்கு பாபா தெரியணும், பாபாவுடைய கடமை தெரியணும், பாபாவுடைய மகிமை தெரியணும், பாபாவுடைய ஞானம் தெரியணும். இது தவிர அவங்க இவங்க அது இது எதுவுமே தென்படக்கூடாது. அப்படி இருந்தால் நமக்கு பேர் என்னவாமா, விசுவாசி, நம்பிக்கைக்கு உரியவர், சச்சி, வஃபாதார். இவங்களை நம்பலாம்ப்பா அப்படின்னு பாபா நம்மள்கிட்ட நம்பி சொர்க்கத்தை கொடுப்பார். சொர்க்கம் மட்டும் இல்லை, எல்லா ஞானத்தையும் குணத்தையும் சக்தியையும் இப்பவுமே கொடுத்துருவார். வஃபாதார் நம்பிக்கையானவங்கள்ட்ட தானே ஒன்றை ஒப்படைக்க முடியும். அப்போ பாபா சொல்றார், ஏக் பாப் தூசரா நா கோயி, புத்திக்கு லகன் சதா ஏக் சங்க ரகே, தோ அநேக சங்கு கா ரங் லகா நகி சக்தா. ஒரு பாபாவை தவிர இரண்டாவது யாரும் இல்லை. புத்தியினுடைய அன்பின் ஈடுபாடு ஒரு நட்பில் இருக்கட்டும், அப்போது அநேக நட்பின் நிறம் உங்கள் மீது படிய முடியாது. அவங்களால நான் இப்படி ஆயிட்டேன் அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒரு பாபாவை தவிர ரெண்டாவது யாரையுமே இல்லைன்னா, அவருடைய அன்பில் என்னுடைய புத்தி மூழ்கி இருந்துச்சுன்னா பிறருடைய நிறம் என் மீது படியவே முடியாது. இஸ்லியே பகலா வாயதாக. அதனால ஃபஸ்ட்டு ப்ராமிஸ், பாபாட்ட நம்ம கொடுக்குற முதல் உறுதிமொழி என்னது, और संग तोड़ एक संग जोड़ इस वायदा को निभाना. ஃபஸ்ட்டு பாபா வீட்டுக்கு வந்ததும் நம்ம ப்ராமிஸ் பண்ணோம். என்ன சொன்னோம், மற்ற எல்லா உறவுகளையும் துண்டித்து உன்னோடு நான் இணைந்திருப்பேன். இந்த வாக்குறுதியை அனுஷ்டியுங்கள், கடைபிடியுங்கள், நடைமுறைப்படுத்துங்கள். நீங்கள் சொன்ன வாக்கை நீங்கள் காப்பாற்றுங்க. எனக்கு உன்னையை தவிர யாருமே இல்லை. உன் ஒருவரோடு நான் இணைந்திருப்பேன், மற்ற எல்லாவரிடமிருந்தும் என்னை துண்டித்திருப்பேன். அதுக்காக பாபா வீட்டை விட்டுட்டு வெளியில் வாங்கன்னு சொன்னாரா? இல்லை. வீட்டில் எப்படி இருக்கணும், தாமரை மலர் எல்லாரோடையும் சேர்ந்துருக்கணும், எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும். ஆனால் கனெக்ஷன் யார்கிட்ட மட்டும்தான், ஒரு பாபாட்ட மட்டும். இது நம்ம ப்ராமிஸ். அர்த்தாத் சம்பூர்ண வஃபாதார் பன்னாகே. ஒரு நட்பில் இணைத்து மற்ற எல்லா உறவையும் துண்டித்திருப்பது என்றால் அர்த்தம் சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவர் ஆகுதல் என்ற அர்த்தம். ஒரு போலீஸ்காரனுக்கும் ஒரு திருடனுக்கும் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா அப்போ அவருடைய டியூட்டி மேலே டவுட் வந்துடும். திருடனோட நம்ம 2 நாள் பேசிகிட்டு இருந்தாலே மற்றவங்க நம்மளை யாருன்னு நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க, இவரும் கூட்டு களவாணின்னு சொல்லுவாங்கல்ல.
பாபா சொல்கிறார், ஏக் பாப், ஒரு பாபாவோட சங்கு, உறவை இணைத்துக்கோங்க. மற்ற எல்லாவற்றிலிருந்தும் உறவை என்ன பண்ணிக்கோங்க, துண்டிச்சுக்கோங்க. இந்த உறுதிமொழியை நீங்கள் தான் கொடுத்தீங்க, அந்த உறுதிமொழியை கடைபிடிங்க. அப்பந்தான் சம்பூர்ண நம்பிக்கைக்கு உரியவர் என்று அழைக்கப்படுவீர்கள். ஸ்லோகன்: சத்தியத்தாக்கி ஸ்வஸ்திதி பரஸ்திதி மேபி சம்பூர்ண பனாதேகி. ஸ்லோகன்: சத்தியத்தின் சுயஸ்திதி, சத்தியத்தின் சுயஸ்திதி பிரச்சனையான சூழலிலும் சம்பூர்ணமாக ஆக்கிவிடும். சத்தியம் என்கின்ற சுயஸ்திதி பரஸ்திதியிலும் கூட, பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் கூட உங்களை சம்பூர்ணமாக ஆக்கிவிடும். நான் சத்தியமாக இருந்தால் எல்லா சூழ்நிலையிலையும் நான் ஜெயிச்சு சம்பூர்ணம் ஆகிடலாம், சம்பூர்ணம் ஆக்கிவிடும். அவ்யக்த இஷாரா, சதா ஆடாத அசையாத ஏக்கர ஸ்திதியை அனுபவம் செய்யுங்க. ஹம் ஊஞ்சித்தே ஊஞ்சி பாப்புக்கே பச்சேகே, நாம் உயர்ந்ததில் உயர்ந்த பாபாவுடைய குழந்தைங்க. ஏக யாது ரகனேசே, இந்த நினைவு இருப்பதால் ஏக்கரஸ் அவஸ்தா ரகேகி, ஒரே சீரான மனோநிலை ஏக்கர ஸ்திதி இருக்கும். ஜப் ஏக் சே சம்பந்த ரகுத்தாக, எப்போ ஒருத்தரோட சம்பந்தம் இருக்கிறதோ தப் அவஸ்தாபி ஏக்கரஸ் ரகுத்தீகே, அப்போ ஸ்திதி கூட எப்படி இருக்கிறது, ஒரே ரசனை கொண்டதாக இருக்கு. ஒருத்தரோட சம்பந்தம்னா ஸ்திதியும் ஒரே ரசனை கொண்டதாக இருக்கிறது. அகர் அவர் ககா சம்பந்திக்கு ரங்கு ஜாத்தீகே, ஒருவேளை வேற எந்த உறவோடாவது நம்முடைய நூல் சென்றாலும் கூட, நம்முடைய புத்தி சென்றாலும் கூட ஏக்கர ஸ்திதி இருக்காது. ஏக்கர ஸ்திதியை உருவாக்குவதற்கு சிவாயே ஏக்கிக்க ஒரு குச்சிபி தேக்தே ஹுயே நே தேக்கோ, ஒருவரை தவிர வேறு எதையும் பார்த்தாலும் பாராது இருங்கள். ஏக்கர ஸ்திதியை உருவாக்குவதற்கு ஒருவரை தவிர வேறு எதையும் பார்த்தாலும் பாராது இருங்கள், கண்டுக்காம இருந்துக்கோங்க. அப்போ ஸ்திதி எப்படி இருக்கும், ஏக்கரஸாக இருக்கும். பாபா அப்படித்தான் இருக்கிறார், ஏக்கரஸ். அதாவது தேக்தே ஹுயேபி நா தேக்கே, பார்த்தாலும் அவர் என்ன பண்ணலை, பார்க்கல. ஆனால் தெரியும் ட்ராமா படி எல்லாமே பர்ஃபெக்டாக தான் போயிட்டு இருக்கிறது. அச்சா, நல்லது. பாபா சொல்றார், இனிமையான குழந்தைகளே, பாபா எப்படி அன்பு கடலோ அவரை போல உலகத்தில் வேறு யாருமே அன்பு செய்ய முடியாதோ, அதே போல நீங்களும் குழந்தைங்களும் கூட பாப்சமான் ஆகுங்கள். யாரையும் கோபப்படுத்தி விடாதீர்கள், அல்லது யாரையும் அதிருப்தியாக துன்பப்படுத்தி விடாதீர்கள். பாபா மாதிரி நீங்கள் அன்பு செய்யுங்க, அன்பு காட்டுங்க அப்படின்றார். எந்த விதமான சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தால் எல்லையில்லாத குஷி அதிகரிக்கும். இப்போ நாம ஞான ரத்தினத்தால் நம் பைகளை நிறைச்சிட்ருக்கிறோம். பிறகு நம்முடைய அந்த ரத்தின தங்க வைர சுரங்கங்கள் எல்லாம் நிறைஞ்சு போயிடும். அங்கே சத்தியத்தில் தங்க மாளிகை கட்டுவோம். இந்த ஒரு சிந்தனை இருக்கும். ரெண்டாவது, நான் பிராமண குலத்தைச் சேர்ந்தவர், என்னுடைய குலம் எல்லாவற்றை காட்டிலும் உத்தமமானது. நான் உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயண கதை, அமர கதையை கேட்டு பிறகு மற்றவர்களுக்கு கூறுகிறேன். இப்படிப்பட்ட சிந்தனை ஓடிக்கொண்டே இருந்தால் எல்லையற்ற குஷி அதிகரித்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி.